இவ்வளோ நேரம் நம்ம ஜேர்னி எந்த மாதிரி வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது மாதிரி பார்த்தோம். இப்போது என்ன மாதிரி புத்தகங்கள் உங்களுக்கு பிடிக்கும்? அகைன் இது பர்சனல் டேஸ்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி புத்தகம் பிடிக்கும்? எனக்கு மோஸ்ட்லி நான் எல்லாமே படிப்பேன், ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன். என்ன மாதிரி புக்கு பிடிக்காதுன்னா இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்கு, அப்புறம் ஃபினான்ஸ் பற்றி புக்கு. நான் ஆக்சுவலி ஃபினான்ஸ் பற்றிலாம் நிறைய படிக்கணும்னு நினச்சி எடுப்பேன். ஆனால் அது ஒரு 2-3 பேஜுக்கு மேலே என்னால் படிக்கவே முடியாது. மற்றபடி நான் எல்லா புக்குமே படிப்பேன். அந்த செல்ஃப் ஹெல்ப் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் மார்க்கெட். நீங்கள் எப்போ இந்த நியூயார்க் பெஸ்ட் செல்லர் அந்த மாதிரி பெஸ்ட் செல்லர் லிஸ்ட் எடுத்தாலும் அதில் அந்த செல்ஃப் ஹெல்ப் புக் ஒன்று இருக்கும். இப்போ நம்ம ஊரில் சொல்லணும்னா அந்த யூ கேன் வின்னுங்கிற புக்கு எனக்கு தெரிஞ்சு நானும் ஒரு 20 வருஷமாவது அட்லீஸ்ட் பார்த்துட்டு இருக்கேன். சரி, அது எல்லா ரேக்லேயும் இருக்குது. அதெல்லாம் எடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதான் 2 பேஜுக்கு மேலே என்னால் படிக்க. எனக்கு ஒரு காலத்தில் அது மேலே ரொம்ப ஒரு அவர்ஷன் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா சில புக்கில் சில கண்டென்ட் இருக்குமா. அகைன் இப்போவுமே எனக்கு வந்து ஒரு ஃபுல் புக்கை படித்து அதுலேருந்து அந்த ஜூஸை மட்டும் எடுக்கணுமா அந்த செல்ஃப் ஹெல்ப் ஏரியாவில் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. அது ஏன்னா இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 5 மினிட் புக்ஸ் மாதிரி 10 மினிட் புக்ஸ் மாதிரி போடுவாங்க. சில செல்ஃப் ஹெல்ப் புக்ஸில் எனக்கு தெரிஞ்சு அதுவே போதுமானது. அது செல்ஃப் ஹெல்ப் புக்குன்னா நான் வந்து ஃபுல்லாக படித்து முடித்தேன் அப்படிங்கிற புக்குன்னா அந்த இக்கிகை. அது நிறையா பேர் சொன்னாங்க. ஐ மீன் வேர்ல்டு ஃபுல்லாக அந்த புக்கு ரொம்ப பாப்புலர் ஆனதுனால சரி அப்படி என்னதான்டா இருக்குது அந்த புக்கில்னு அது மட்டும் படித்தேன். படித்தது ஒருத்தர் இருந்துச்சு. ஒருத்தர் தான் இருந்தது. அதுதான் இப்போ எல்லா செல்ஃப் ஹெல்ப் புக்கையும் ஒரேடியாக நம்ம ஃப்ளாட்டாக குட் பேடுன்னு சொல்லிட முடியாது. ஒவ்வொன்றில் வந்து ஒவ்வொரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு புக்கு உங்கள் பர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணிச்சு, இல்லை இந்த புக்லேருந்து நான் இந்த விஷயம் கற்றுக்கிட்டேன், இல்லை இந்த புக் இந்த மாதிரி என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஐயோ அப்படின்னா ஜெயமோகன் ரைட்டிங்ஸ் எனக்கு அதில் ரொம்ப சின்ன வயசுலலாம் என்னென்னா ஒரு புக்கு படிப்பேன். அதுலேருந்து என்னால் அப்படியே இந்த புக்கில் இந்த கேரக்டரு இந்த இது அப்படி அந்த ஒரு மாதிரி சம்மரிலாம் எனக்கு கொடுக்க சொன்னால் அப்படி தெரியாது. அந்த புக்கில் இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது என்ன புரிஞ்சுது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்னால் அதை எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. நான் படிப்பேன், அதுலேருந்து நான் எனக்குன்னு சிலதெல்லாம் எடுத்துப்பேன். அது ஒரு புக்கு படித்து அதோட விஷயங்கள் வந்து எனக்கு பல மாதங்களுக்கு அப்புறம் திடீர்னு ஞாபகம் வரும். இது கூட இப்படி சொல்லியிருந்தாங்கள்ல அந்த மாதிரிலாம் ஞாபகம் வரும். ஆனால் என்னால் அந்த ஒரு ஃபுல் சம்மரி, சில பேர்லாம் பேசுவாங்கள்ல அந்த சினிமாவுக்கு பேசுகிற மாதிரியே இந்த கேரக்டர் இப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாது. அந்த மாதிரி என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண புக்குன்னா ஜெயமோகனோட அறம், அப்புறம் சோற்று கணக்கு. அந்த சீரீஸில் ஆக்சுவலி ஒரு 10 இது இருக்கும். அதில் எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனுஷன் கண்டிப்பாக அதில் ஒரு 2-3 கதையாவது வாழ்க்கையில் படிச்சிடணும்னு சொல்லுவேன். ஓகே. ஸோ இது நம்ம புக் ரெக்கமெண்டேஷனில் ஒன்றா வச்சுக்கலாம். இப்போ கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு இப்போ நீங்கள் தமிழில் ஒரு புக் படிக்கணும்னா இப்போ நம்ம சொன்னது வந்து அறம் அப்படின்னு ஒரு கதை தொகுப்பு இருக்குது. சிறுகதையில் ஐ திங்க் ஒரு 10 என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து அறம்ங்கிற புக்கு ஜெயமோகன் அப்படிங்கிற ஆத்தர் எழுதுனது. அதில் கதைகளில் அறம்னு ஒரு கதை இருக்குது. அப்புறம் சோற்று கணக்கு, யானை டாக்டர், 100 நாட்காலிகள், இந்த மாதிரி புக் இருக்குது. இந்த புக் வந்து இப்போ நீங்கள் தமிழ் படிப்பீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த மஸ்ட் ரீட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதில் வந்து இலக்கியம் அந்த மாதிரி ஒரு பெரிய க்ரியேட்டிவிட்டி அந்த மாதிரி இருக்கிறத விட அது வந்து சில மனிதர்களோட வாழ்க்கை முறை பற்றியும், அப்புறம் நம்ம வாழ்க்கையில் இப்போ அறம்ங்கிற வார்த்தை எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அந்த அறம்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும், அப்புறம் சில வந்து அண்டர் ப்ரிவிலேஜ் அண்டர் ரெப்ரசன்ட்டோட நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அதை படிச்சிங்கன்னா உங்கள் பர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ நம்மளோட டாப் ரெக்கமெண்டேஷனில் இந்த அறம்ங்கிற புக் ஒன்று வச்சுக்கலாம். அந்த சோற்று கணக்கு புக்கும் அதே மாதிரி தான். இப்போ நமக்கு வந்து அந்த சோற்று கணக்கு படிச்சுட்டு என்னால் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 2-3 நாள்லாம் ஒரு மாதிரி அதை பற்றியே யோசனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னை அந்தளவுக்கு அந்த புக்கெலாம் பாதிச்சுது. அந்த 100 நாற்காலிகள்லாம் படிச்சுட்டு நான் தூங்கவே இல்லை. எனக்கு அந்த நைட்டு தான் படித்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த நைட்டு பெட்டில் படுத்துட்டு அப்படியே உருள்றேன். எனக்கு அது வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது ரொம்ப பாதித்த புக்கில் அந்த 100 நாற்காலிகள் ரொம்ப முக்கியமான புக்கு. இப்போ நாங்கள் அந்த ஃப்ராங்க் ஹெர்பர்ட்டோட டியூன் பற்றி சொல்லிட்டு இருந்தப்போ அந்த தண்ணி பாட்டில் பக்கத்தில் சொன்னோம். அதாவது ஒரு தாகத்தை உங்களுக்கு உண்டாக்குற வரை அந்த கதை இருக்கிற மாதிரி இந்த அறம் புக்கில் அந்த ஜெயமொழி இந்த சோற்று கணக்கு எடுத்திங்கன்னா அதில் பசியை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போ மேபி பசியை பற்றி நமக்கு அவ்வளோ புரிஞ்சுக்க தெரியாது. ஏன்னா நீங்கள் அந்த ஐயோ எனக்கு பசிச்சு சாப்பாடு இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன் நமக்கு இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அதில் அந்த அந்த சாப்பாட்டை பற்றி அவ்வளோ இதாக எழுதியிருப்பார். அவங்க அம்மா கையை விட அந்த அதில் வர ஒரு கேரக்டரில் கையில் சாப்பிட்டதை பற்றி அவர் அவ்வளோ நல்லா எழுதியிருப்பார். இது நமக்கு வந்து இப்போ சின்ன வயசுலேருந்து இந்த பசி, இந்த வயிற்றுக்கு ஈர துணி போடுறது அதெல்லாம் வந்து நம்ம கேட்டிருப்போம், இல்லை சினிமாவில் ஏதாவது ஒரு வறுமையை காட்டும் போது பார்த்துருப்போம். ஆனால் அதை புரியணும் அப்படின்னா இந்த மாதிரி சில கதைகள் இல்லை சில
படங்கள் அது மூலமாக தான் நடக்கும். அதே மாதிரி அந்த 100 நாட்காலிகள் படித்தோம்னா இப்போ நமக்கு சில படங்கள்லாம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் தெரியுமா, அவங்க ஒரு சீன் அதுக்காக வச்சுருப்பாங்க, ஒரு எய்தர் ஒரு கொடுமையை காட்டுறக்காவோ இல்லை ஒரு வறுமையை காட்டுறக்காவோ. அந்த மாதிரி இந்த புக்கில் கொஞ்சம் சென்சிட்டிவாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஒரு அடல்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த புக்ஸ் ரெக்கமெண்டட். ஏன்னா மற்றவங்க இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு நல்ல மூடில் இருக்கும்போது படிங்க, ஏன்னா இட் கேன் ஈஸிலி கொஞ்சம் டிப்ரெஸிங்காக இருக்கும். ஸோ அந்த அறம் வந்து ஒரு முக்கியமான புக்கு, அதை எல்லாரும் ஒரு படிக்க வேண்டிய புக். ஸோ நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணுன்னா கூட அந்த அறம்ங்கிற புக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கலாம். அண்ட் இந்த கதைகள் தனியாகவும் கிடைக்குது எனக்கு, வெறும் இந்த அறம் கதை மட்டும், இந்த சோற்று கணக்கு கதை மட்டும், இந்த யானை டாக்டர் மட்டும், 100 நாட்கள் மட்டும், அந்த மாதிரி கூட கிடைக்குது. அது வந்து வச்சுட்டு அப்பப்போ எடுத்து படித்தோம்னா நம்ம கொஞ்சம் இந்த உனக்கும் கீழே இருப்பவர் கூடிய அந்த மாதிரிலாம் சொல்லுங்க தெரியுமா, அந்த பெர்ஸ்பெக்டிவ்லாம் கொஞ்சம் வந்து போகும். இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு புக் ஞாபகம் இருக்கு? நான் என்ன மாதிரி இம்பேக்ட்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் ஒரு புக் படித்தேன், இது நான் ஃபிக்ஷன், தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எழுதியிருப்பாங்க. அதில் வந்து சும்மா தேனை பற்றி பேசுவாங்க, அப்புறம் தயிரை பற்றி பேசுவாங்க. என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா, தயிர் கெட்டது, மோர் நல்லது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் சர்க்கரையை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. அந்த புக் படித்து முடிக்கும் போது நமக்கு என்ன ஆகுனா, அது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். என்ன சொல்கிறது, இந்த சர்க்கரைனாலே உங்களுக்கு ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அவர்ஷன் வர மாதிரி அந்த மாதிரி பண்ணும். இது ஒரு இம்பேக்ட். அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கேயோ வந்து என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் அந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஏதோ இந்த ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்ட புக்குன்னு நினைக்கிறேன். அந்த புக் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வர மாதிரி இருக்கும். அகைன் இது நான் ரெக்கமெண்டட் ரீடர் சொல்ல, ஜஸ்ட் என்னோட எங்கள் வீட்டில் கிடந்த புக்கில் ஒரு புக்கு, அது படிக்கும்போது ஒரு இம்பேக்ட் வரும் இல்லையா. அகைன் அது உள்ளே ரொம்ப நிறைய க்ரூசம் இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த இந்தியா பாகிஸ்தான் செப்பரேஷன் பற்றிலாம் பேசும். அந்த புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரும். அகைன் அந்த புக்கு கரெக்டாக ஃபேக்ட்ஸை பற்றி பேசிச்சா, அந்த பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக அதை பற்றி நம்ம சொல்ல வரல. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் புக்ஸ் நிறைய இருக்குது. இப்போ இந்த ரிச் டேட் பூர் டேட்னு ஒரு புக் இருக்கும். அதுலேயும் அகைன் என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபுல் புக் படிங்களா, அதில் ஒரு மெயின் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி மாதிரி சொல்லுவாங்க. ராபர்ட் கியோசாகி அது வந்து ராபும் அவரோட ஃப்ரெண்ட் மைக்கும் வந்து என்னெல்லாம் பண்ணாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அவங்க மணி மேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸில். அதுவும் அப்புறம் அவங்களோட 2 அப்பாவையும் கம்பேர் பண்ணிட்டு டேக்ஸஸ் பற்றிலாம் பேசுவாங்க. ஸோ அதை படித்து உங்களுக்கு டேக்ஸஸோட இம்பாக்ட் இன்னும் நல்லா தெளிவாக புரியும். நம்ம எல்லாருமே டேக்ஸ் கட்டுறோம், பட் அகைன் அது எப்படி இம்பேக்ட் பண்ணுதுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு புக், சில புக்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கும். அந்த மாதிரி கேட்குறேன், வேறு ஏதாவது ஞாபகம் இருக்கும்? என்னோட ஒரு பர்த்டேக்கு எங்கள் அக்கா ஒரு புக் வாங்கி கொடுத்தாங்க, நார்வீஜியன் வுட்ஸ்ன்னு. நார்வீஜியன் வுட், ஆமாம், நார்வீஜியன் வுட்ஸ், முராகாமின்னு ஒரு ஆத்தர். த மோஸ்ட் டிப்ரெஸிங் புக் நான் படித்ததுலேயே, அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிப்ரெஸிங் புக். ஆனால் அந்த புக்கை வைக்க மனசே வரல. அது வந்து ஒரு மாதிரி சோகமாக, ரொம்ப அந்த மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசுகிற புக். ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவளோட ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போகும். அது ரொம்ப 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 டிப்ரெஸிங்காக இருந்தது. ஆனால் அந்த புக்கு படித்ததுக்கப்புறம் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் தெரியுமா, ஒருத்தர் சோகமாக இருந்தால், உனக்கு என்ன எப்போ பாரு சோகமாக இருக்க, உன்னால் அதை எடுத்து போட்டு சாதாரணமாக சிரிக்க முடியாதா, வேறு ஏதாவதுல போய் உன்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதா, எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு அதை சாதாரணமாக சொல்லிடுவோம். ஆனால் அந்த அதனால் பாதிக்கப்பட்டவங்க, அவங்க எவ்வளோ அது உள்ளே வச்சு போராடுறாங்க, அதை வெளியிலையும் சொல்ல முடியாமல், வெளியில் சொன்னால் அவங்களுக்கு புரியாமல், இல்லை அவங்கள திரும்ப திரும்ப என்ன சொல்கிறது, அது திரும்ப அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோ இல்லை வெளியில் நடிச்சுக்கிட்டோ, அந்த மாதிரி நிறைய விஷயம் அதில் இருந்தது. அந்த மென்டல் ஹெல்த் வந்து எவ்வளோ முக்கியம், அந்த மென்டல் ஹெல்த் நல்லா இல்லாதவங்க ஏன் அவ்வளோ டிப்ரெஸிங்காக இருக்காங்க, சோகமாக இருக்காங்க, அதை வந்து நம்ம எவ்வளோ லைட்டாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நான் அந்த புக்கு படித்து தான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அதுக்கப்புறம் அந்த மாதிரி யார்கிட்டையும் கேட்குறதையோ அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறதையோ நிறுத்திட்டேன். ஐ கேன் ஒன்லி சிம்பத்தைஸ் வித் தெம். அதாவது நான் வந்து அட்வைஸ் கொடுக்கவோ இல்லை வேறு எது பண்ணாலும் அது இட் இஸ் நாட் அ ரைட் திங் டு டூ அப்படின்னு எனக்கு அந்த புக் படித்து தோணுச்சு. ஜாலியாக இருக்கணுக்கு ஏன்னா நீ ஜாலியாக இல்லை, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான். அந்த உனக்கு என்னடா பிரச்சனை, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறது வந்து அது ஒரு தப்பான கேள்வி. உனக்கு என்ன திங்கிறதுக்கு சொல்றதுக்கு, தூங்குறதுக்கு வீடு இருக்குது, ஜாலியாக இருக்க வேண்டியது. அதாவது பீயிங் ஹாப்பி இஸ் அ சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்திருக்கும். ஆனால் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து, அகைன் மென்டல் ஹெல்த் ரொம்ப சீரியஸான மென்டல் ட்ரபிளாக இருக்கும். அந்த மாதிரி ஜஸ்ட் பீயிங் சேட், ஜஸ்ட் பீயிங் டிப்ரெஸ்ட், அதெல்லாம் இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் டிப்ரெஷனில் இருக்கிறவங்க நம்ம வெளியே சாதாரணமாக இருப்பாங்க, நம்ம சினிமாவில் கட்டுற மாதிரி ரொம்ப இந்த சிம்டம்ஸ் அதெல்லாம் இருக்கும். அவங்க மைண்டுக்குள்ளே என்ன வேணால் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் இந்த புக் வந்து, அகைன் இந்த புக் நான் படிக்கல, எனக்கு இந்த சோக கதைகள் இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறது புரியுது. அதாவது
ஒருத்தன் டிப்ரெஸ்டாக இருக்கானா அவனுக்கு தான் தெரியாது அந்த கஷ்டம். வெளியே இருந்துட்டு உனக்கு என்னடா பிரச்சனை, வா எங்கள் கூட வந்து ஜாலியாக இருக்கலாம், வா பார்ட்டிக்கு போகலாம், வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறது ஈஸி. ஆனால் அவனுக்குள்ளே என்ன ஓடுது, தே டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ் அப்படிங்கிறது. ட்ரையிங், அவங்களால அதை மேக் பண்ண முடியல, அவங்க அதை ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அந்த புக் படித்து தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நம்ம ஸ்பாயில் பண்ண முடியாது புக்கில் என்ன ஆகுன்னு சொல்லி. ஆமாம். வேறு ஏதாவது புக் அந்த மாதிரி ஞாபகம் வருது? வேற அம்பைன்னு ஒரு ரைட்டர் தமிழில். ஓகே. தமிழில் ரைட்டர்ஸில் லேடிஸ் வந்து ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். அதில் வந்து இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்க கதை வந்து அந்த வீட்டின் மூலையில் ஒரு சமையலறைன்னு ஒரு புக்கு படித்தேன். புக்கில் அது ஒரு சிறுகதை. அதில் வந்து அந்த ஒரு பெரிய வீடு இருக்கும். அந்த வீட்டோட கடைசியில் ஒரு சின்ன ரூம் இருக்கும், அதுதான் சமையல் ரூம். அவங்க வீட்டில் நிறைய பேர், 15 பேர் 20 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த சமையலறை வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப மோசமான நிலமையில இருக்கும். ஆனால் அவங்க சாப்பிட்றது வந்து நல்லா விதமாக சாப்பிடுவாங்க. அந்த அந்த கதையில் வந்து அந்த பெண் எப்படி அவ்வளோ அடிமையாக இருக்கா. அதில் ஒரு 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 டைலாகோ ஒரு சென்டென்ஸோ ஏதோ ஞாபகம் வருது. அந்த ஃபஸ்ட்டு நாள் மருமகள்லாம் வந்து சமையல் பண்ணுவாங்கள்ல, அப்போ ஃபஸ்ட்டு நாள் வந்து அவங்களுக்கு கைக்கு தங்க வளையல் போட்டுட்டு காலுக்கு தேய்க்கறக்கு அந்த களும்பு, அந்த வேஸ்லின் மாதிரியும் ஒன்று கொடுத்துருவாங்களாம். எதுக்குன்னா ஏன்னா அங்கே அப்படி ஈரமாக எந்நேரமும் சொதன்னே இருக்குமா அந்த சமையல் ரூம். இது இப்போ ரீசெண்டாக அந்த கிரேட் இந்தியன் கிச்சன் சொல்லிட்டு ஒரு மூவி எல்லா லாங்குவேஜ்லயும் ரீமேக் ஆயிடுச்சு. இந்த புக்கை இன்ஸ்பயர் பண்ணி கூட எடுத்துருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் அந்த புக். அதில் கூட இந்த தோசை இத்தனை நாள் இத்தனை பேர்த்துக்கு இத்தனை தோசை சுட்ட அப்படின்னு ஒரு டைலாக் வேறு ஏதோ சினிமாவில் பார்த்தேன். அதே மாதிரி அதுலேயும் ஒரு டைலாக் இருக்கும், இத்தனை பேர்த்துக்கு இத்தனை சப்பாத்தி சுட்ட, அந்த மாதிரி ஏதோ ஒன்று. ரீசெண்டாக ஆர்ஜே பாலாஜியோட படம் ஒன்று வந்துச்சு மூக்குத்தியம். அதுலேயே அந்த கிச்சனை பற்றி கேட்டிருப்பாங்க. அவங்க சிஸ்டர் கேரக்டர்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டில் டொமஸ்டிக் ஒர்க்கை நான் வந்து ஹோம் மேக்கர், ஹவுஸ் ஒய்ஃப், நான் வேலையெல்லாம் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அந்த லீவே இல்லாத, பெனிஃபிட்ஸே இல்லாத ஒரு ஜாப், அதுலேருந்து வெளியே வர்றது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாமே இதில் டச் பண்ணிப்போம். கிச்சன் பற்றி பேசும் புக்ஸ் சம்மந்தப்பட்ட டாபிக் இல்லை, பட் நிறைய விஷயம் இருக்குது. நம்ம வந்து நல்லா சாப்பிட்ணும் இருக்கும், தோசை முருகலாக இருக்கணும், பூரி உப்பி இருக்கணும், அதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் கிச்சனில் கத்தி வந்து மொன்னையாக இருக்கா இல்லை ஷார்ப்பாக இருக்கா, ஒரு ஃபேன் இருக்கா கிச்சனில்? யார் வீட்லேயுமே ஃபேன்லாம் வச்சு கிச்சன்லாம் இப்போதான் புது வீடு கட்டுறப்ப தான் கிச்சனில் ஃபேன் வைக்கிறாங்க. எங்கள் வீட்டில் கிச்சன் ஃபேனுக்கு இது கனெக்ஷன் இருந்தது. ஆனால் ஃபேன் வந்து இப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் போட்டிருக்கு. அதுவும் எப்படின்னா புது ஃபேன் வாங்கினாங்க, அந்த பழைய ஃபேனை கழட்டி அங்கே கிச்சனில் போட்டு இந்த புது ஃபேனை இந்த இடத்துல மாட்டியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம வீட்டில் எல்லோரும் பார்க்குற டிவினா அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன், அதுக்கான கேபிள் கனெக்ஷன், அது எல்லாமே நடந்துடும். எல்லோரும் சாப்பிட்ற விஷயம்னா தட்டுலேருந்து சாப்பாட்டோட குவாலிட்டி, கறி எடுக்கிறோமா சிக்கனா, அதெல்லாம் கரெக்டாக நடந்துடும். ஆனால் அந்த சமைக்கிறவங்களோட வேலை அவங்கள தான் கேட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கணும். ஒரு ஹாட் பாக்ஸ் இருக்கா, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும். எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, நானும் 33 வருஷமாக 3 நேரமும் சமைக்கிறேன் அப்படிங்கிறது. நமக்கு அது வந்து அந்த தோசை நல்லா இல்லை, சட்னியில் உப்பு வச்சாச்சு, அந்த மாதிரி சொல்கிறப்ப ஈஸியாக இருக்கும். 33 வருஷம் 3 வேலையும் சமைச்சா. நாங்கள் சின்ன வயசுலலாம் ஹோட்டலே போனதில்லை. எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலும் நைட் வந்து எங்கள் அம்மா உப்புமா தான் கிளறுவாங்க, வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவோம். இல்லை எங்கேயா போகிறோன்னா கட்டி எல்லாம் எடுத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி வெளியில் போய் கூட வேலை பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு 8 hours 9 hours. இந்த வீட்டு வேலைங்கிறது ஒரு என்லெஸ். இல்லை அந்த 8 hour 9 hours நான் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஜாலி வீக்கெண்டு ஜாலியாகிடுவேன். அதே சமயம் ஞாயிற்றுக்கிழமை சோகமாயிருவேன், மண்டே வருது. ஆனால் காலையில் தூங்கி எழுந்தோன்னு சமையல் பண்ணணும், நைட்டெல்லாம் கழுவி வச்சுட்டு சமையல் பண்ணணும் தான். திங்கக்கிழமை காலையிலையும் சமையல் பண்ணணும் தான், கொஞ்சம் கஷ்டம்தான். வேற ஏதாவது புஸ்தகங்கள் ஞாபகம் வருதா? உங்களுக்கு யாராவது ரைட்டிங் ஸ்டைல் பிடிச்சிருக்கா? இந்த ஆத்தரோட ரைட்டிங் ஸ்டைல் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ரைட்டிங் ஸ்டைல் எனக்கு இந்த மிஸ்டீரியஸாக கொண்டு போக பிடிக்கும். இப்போ இந்த இந்த நாட்லாம் போட்டு அதெல்லாம் இந்த அன்ட்ராவல் பண்ணுற மாதிரி மிஸ்ட்ரிஸ், இந்த டான் ப்ரௌனிங்கோட இதெல்லாம் பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் நல்ல டீட்டெயில்ஸும் கொஞ்சம் நம்மளை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி, சும்மா நார்மலாக ஒரு ஸ்டோரி லைன் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி பிடிக்கும். அப்புறம் நான் காமிக்ஸ் நிறைய படிப்பேன். அந்த காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா வைல்ட் வெஸ்ட் நிறைய வரும். வைல்ட் வெஸ்ட்னால் இந்த அமெரிக்கா, அப்போல்லாம் நம்ம அமெரிக்காவுக்கு இந்த காமிக்ஸ்லாம் படித்த காலத்தில் அமெரிக்கான்னு என்னென்னு தெரியாது.
அரிசோனானா என்னன்னு தெரியாது ஆகணும், இல்லை அரிசோனா வரும், டெக்ஸாஸ் வரும், அந்த மாதிரி சில இதெல்லாம் வரும். நிறைய வரும். டெக்ஸாஸ் வரும். அப்புறம் வந்து நம்ம எய்தர் இதில் இது படிச்சிருக்கோம். கோபாய் அதை தான் சொல்ல வரேன். வைல்ட் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கவுபாயோட இந்த என்கவுண்டர்ஸ்லாம் இருக்கும். அதாவது இங்கே ஒருத்தங்க நின்றுக்குவாங்க, அங்கே ஒருத்தங்க நின்றுக்குவாங்க, அந்த தொப்பி போட்டிருப்பாங்க, கன் பெல்ட் வச்சுருப்பாங்க 2 பக்கமும். அப்புறம் வந்து ஆக்சுவலி கவுபாய்ன்னு என்னென்னு ரொம்ப நாள் தெரியாமல் இருந்துச்சு. மாடு மேய்க்கிறவங்க தான் கவுபாய் தெரியும். அது எனக்கு கவுபாய் படம் பார்த்ததுக்கு அப்புறம் கூட அதுதான் எனக்கு தெரியாது. நீ ஒரு நாள் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓ கவுபாய்னா மாடு மேய்க்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. ரொம்ப நாள் வந்து கவுபாய்னா ஹீரோஸ், அவங்க வந்து சண்டை போடுவாங்க, அவங்க வந்து சண்டை போடுவாங்க, கன் வச்சிருப்பாங்க, குதிரையில செம்மையா சண்டை போடுவாங்க. அதுதான் எனக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த புக்கெல்லாம் படிச்சு வந்து ரியலைஸ் ஆச்சு, அட பாவிகளா மாடு மேய்க்கிறவங்களா நீங்கள், அதுக்கு தான் இந்த லேசோ சாட்டையெல்லாம் வச்சுருப்பாங்க, லேசோவில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. ஆனால் அதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நிறைய இருக்கும். அதான் இந்த மாதிரி ஸ்டைல் எனக்கு பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வைல்ட் வெஸ்ட்டை பற்றி படித்தோம்னா அவங்களோட வாழ்க்கை முறை தெரியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒரு ஏரியா பார்த்தோம்னா ரொம்ப பாலைவனமாக இருக்கும். ஸோ அந்த பாலைவனத்தை தாண்டதில் இவங்க 2 குதிரை, ஒரு குதிரை கொண்டு போக மாட்டாங்க, 2-3 குதிரை கொண்டு போவாங்க. ஒரு குதிரை இறந்துச்சுன்னா அது அப்படியே, இல்லை மயங்கிருச்சுன்னா அதை அப்படியே சுற்றுவாங்க. அப்புறம் தண்ணிக்கு நிறைய அலைவாங்க பாலைவனத்தில். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப புல்வெளியாக இருக்கும், அங்கே தான் மாடு மேய்க்கிறதுலாம் நடக்கும். அப்புறம் வந்து அங்கே வந்து இப்போ நம்ம பாலிடிக்ஸ் பேசுகிற மாதிரி அங்கே இந்த நேட்டிவ் இண்டியன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த வெள்ளைக்காரங்களுக்கும் எப்போவுமே ஒரு போர் மாதிரி ஒன்று போயிட்டுருக்கும். அது அப்புறம் இந்த நம்ம கருப்பினத்தவர்கள் அதில் போட்டிருப்பாங்க, அந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் வந்து அந்த மாதிரி டென்ஷன் இல்லாமல் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம படிக்கும்போது ஒரு நல்ல ஆக்ஷன் கதை படிச்சுட்டு மாதிரி இருக்கும், பட் அண்டர்லைங் இதில் இது எல்லாமே ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டைல் எனக்கு பிடிக்கும். இப்போ வைல்ட் வெஸ்ட் எல்லாருக்குமே ஒரு மாதிரி இந்த ஒரு கவுபாய், இந்த ஒரு குதிரையில் போய் சண்டை பண்ணும், அது வந்து எல்லாருக்குமே இருக்கும். அப்புறம் அந்த சலூன்ஸ்லாம் இருக்கும், ஒரு பார்ல போய் ஒரு பியர் சொல்லி குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் அங்க நிறைய பேர் சண்டை போட்டு இருப்பாங்க, வாயிலேயே சண்டை போட்டு இருப்பாங்க. திடீர்னு அப்புறம் துப்பாக்கி எடுத்து டமால் டமால் போக்கர் விளையாடுவாங்க, சீட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் அங்கே ஒரு ஆள் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டுல இந்த தமிழ் கம்ஸ் டிரான்ஸ்லேட் போய் என்ன பண்ணுவாங்க, ஓ ரசிக்கும் சீமோனே, இந்த மாதிரி நம்ம பழைய பாட்டுலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு மாதிரி அந்த செட்டப்பே நல்லா இருக்கும். இப்போ இதில் வந்து சீரியஸ் கதைகள் இருக்கும். ப்ளூபெரின்னு சொல்லிட்டு ஒரு காமிக்ஸ் இருக்கும், அது வந்து கேப்டன் டைகர் நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி லக்கி லூக்னு காமெடி சீரிஸ் ஒன்று போகும். சில காமெடிஸ்லாம் நல்லா விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். நான் மட்டும் புக்கை படிச்சு இது சந்தோஷ் புக்கை படிச்சுட்டு கேட்கன்னு சிரிப்பான். சிலதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும், சிலதெல்லாம் அந்த மாதிரி போகும். ஸோ ரைட்டிங் ஸ்டைல்னால் இந்த மாதிரி, அதாவது ஒன்று நம்ம கீழே வைக்கக்கூடாது, அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு போயிட்டே இருக்கணும். ரெண்டாவது ஒன்று ரொம்ப புத்திசாலித்தனமாவோ இல்லை ரொம்ப காமெடியாவோ இல்லை ரொம்ப மிஸ்டீரியஸாக ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி ரைட்டிங் ஸ்டைல் பிடிக்கும். சுஜாதாவோட சில கதைகள் ரொம்ப பிடிக்கும், சில கதைகள் எனக்கு ஒரு அவ்வளோ பிடிக்காது. எனக்கு அந்த மாதிரினா ஜெயமோகன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த அம்பை பிடிக்கும். அப்புறம் புதுமை பித்தன் கதைகள் ரொம்ப சோகமாக இருக்கும், பட் இருந்தாலும் அதெல்லாம் பிடிக்கும். இந்த சோகமான கதைகள்லாம் எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ பொதுவாகவே நம்ம வந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறது, சில ரொம்ப பிடிச்ச கேட்டகரினா இந்த காம்ஸில் பிடிக்குமா, ரொமான்டிக் காமெடிஸ் பார்த்தா ஜாலியாக இருக்கும். இப்போ நமக்கே தமிழ் வந்து பஞ்சதந்திரம், தெனாலி, இந்த மாதிரி சில படங்கள்லாம் பார்த்தா அப்படியே சிரிப்பாக இருக்குது. அதே சமயம் சோக படம்லாம் ரொம்ப ரேராக தான் டச் பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது, ஒரு தடவை சோக படங்கள் இந்த ரீவாச் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ரீவாச் பண்ணிகிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி. எப்படி இந்த மாதிரி சோகமான புத்தகங்கள் படிக்க முடியுது? அது படித்தா அதை நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஆப்வியஸ்லி இம்பேக்ட் ஒரு நாள் 2 நாள் இருக்கும். ஏன்னா லைஃப்பில் 2 பக்கமுமே இருக்குது. எப்படி இந்த சோக புத்தகங்கள் படிக்கிறது இல்லை படிக்க முடியுது? அது எப்படி படிக்க முடியுதுன்னா, அப்படி எனக்கு அது சோக புக்கு சந்தோஷ் புக்கு அப்படின்னு பிரிக்க முடியல. இதே எனக்கு சோகமான சினிமாலாம் பார்க்க பிடிக்காது. ஆனால் புக்ஸுன்னா அது ஒரு மாதிரி, இந்த சோக பாட்டில் ஒரு இது இருக்கும் தெரியுமா, இந்த சந்தோஷ பாட்டு மாதிரியே சில சோக பாட்டுலாம் அப்படியே அப்படியே உருகி உருகி அடி வயிற்றுல இருந்தெல்லாம் பாடிட்டு இருக்கு. அந்த மாதிரி அது ஒரு மாதிரி அந்த சோகமே ஒரு மாதிரி என்ன சொல்றது, அது ரொம்ப போற்றி அப்படி சொல்ல வரல. ஆனால் அந்த சோகத்தை ஒரு மாதிரி அது ஈஸியாக கனெக்ட்னு சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி நல்லா எழுதியிருப்பாங்க. அது ஞாபகம் இது என்ன ஞாபகம்னா, அந்த நோட் புக் PS I love you. ஐயோ, இந்த PS I love you எனக்கு பிடிக்கவே இல்லை. இங்கிலீஷ்ல ஒரு புக் இருக்கும், மீன்ஸ் நம்ம இந்தியன் யாரோ எழுதிருப்பாங்க, I too had a love story. ஓ, அதெல்லாம் ரொம்ப சோகமா இருந்தது. அதுதான் இப்போ இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் கேட்குறோம். அது கண்டிப்பாக அதை படிச்சோன்னா ஒரு டிப்ரெஷனாக இருக்கும். அது வேற செத்து வேற போயிடுவாங்க. அதனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் என்னமோ நல்லா இருக்கே, படிக்க பிடிச்சதுதான். அட்லீஸ்ட் ஒரு தடவை படிக்கிற கூட என்னால ஏதோ ஒரு தடவை தான் படிப்பேன். திரும்ப சில பேருக்குலாம் இது ஃபேவரட் புக்ஸ் இருக்கும். இந்த நோட் புக் மூவி பார்க்கறதாகட்டும், அந்த மாதிரி இந்த மாதிரி இது ஒரு இருக்கு. இந்த 500 Days Summer கூட கைண்ட் ஆஃப் சேடுன்னு நினைக்கிறேன்.
அது எல்லாமே படிச்சிருக்கேன். இப்படி சொல்ல சொல்ல எல்லாம் நானும் இந்த சோக பாட்டுலாம் கேட்பேன். அதில் லிரிக்ஸ் அந்த நீ மியூசிக்காக சில சோக பாட்டுலாம் கேட்குறப்ப நான் கேட்பேன்ல, ஏன்டா இப்படி சோக பாட்டா போட்டு சாவடிக்கிற, அந்த மாதிரி எனக்கு ஒரு இது வரும்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஏன்னா நம்ம லைஃப்ல இருக்கிற சோகம் போது எதுக்காக இன்னும் மறுபடியும் சோகத்தை தேடி படிக்கணும் அந்த மாதிரி கேட்குறேன். இல்லை, அது கேட்கும்போது ஒரு 5 நிமிஷத்தோட போயிடும். ஆனால் இந்த புக்கோட இம்பேக்ட்லாம் ரொம்ப லாங்காக இருக்கும். கேரக்டர் நேம்ஸ் எதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரொம்ப பிடிச்ச கேரக்டர் நேம்ஸ்? நம்ம பொதுவாக இந்த ஹீரோ கேரக்டரோட தான் ரிலேட் ஆகிக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த நான் சொல்கிற காமிக்ஸில் இந்த டெக்ஸ் வில்லருங்கிற கேரக்டர் வரும். அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப கைண்டாக இருப்பாங்க, அதே சமயம் ரொம்ப ரக்கடாக இந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த லக்கி லூக் கேரக்டர் ஒரு மாதிரி காமெடியாக போகும். அப்புறம் அந்த கேப்டன் டைகர்னு ஒரு கேரக்டர் சொன்னோம் இல்லையா, அது. அப்புறம் நம்ம இந்த டான் ப்ரௌனிங்கில் ராபர்ட் லாங்டன், அப்புறம் இந்த ராஜேஷ்குமாரில் இந்த விவேக் ரூபம் ஒரு ஏஜென்சி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்களே, அந்த பேர் மறந்து போச்சு. அதில் சில கேரக்டர்ஸ் வருவாங்க. சுபா அதில் 2-3 கேரக்டர் இருப்பாங்க அந்த மாதிரி. சுபா அதில் தான் அந்த ஏஜென்சியோ, நரேந்திரன் வர்றது சுபாவோடதுன்னு நினைக்கிறேன். நரேந்திரன் வர்றது விவேக் ரூபில் வந்து ராஜேஷ்குமார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கேரக்டர் வரும். பட்டுக்கோட்டை பிரபார் கூட இந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க. ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க. எனக்கு வந்து இவர் சுஜாதா கூட கணேஷ் வசந்த் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம பிரியாங்கிற தமிழ் மூவியெல்லாம் அதுலேருந்து வந்தது. எனக்கு வந்து டால்ஸ்டாயோட அந்த ஆனா கரனேனா, ஆக்சுவலி அது ஒரு கைண்ட் ஆஃப் சோக புக் தான். பட் ஸ்டில் ஒரு ஒரு மென்னால எப்படி அந்த உமனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தோ, உமனோட ஃபீலிங்ஸை எப்படி அவ்வளோ எழுத முடிஞ்சு. எனக்கு அந்த புக் படித்து கொஞ்சம் டவுட்டு கூட வந்தது, ஒருவேளை அந்த காலத்தில் உமன் ஆத்தரெல்லாம் எழுத முடியாது, ஆனால் எழுதி இவர் அவர் பேரை போட்டாரோ அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக டவுட் இருந்தது. ஏன்னா அதில் அவ்வளோ அழகாக அந்த ஆனா கர்ணனாவோட கேரக்டரை வந்து அப்படியே பில்ட் பண்ணிட்டு போகிறது அவ்வளோ. அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து நிஜமாமே ஒரு பொண்ணு எப்படி எழுதியிருந்தா, நிறைய புக்கில் அந்த பொண்ணோட கேரக்டர் ரொம்ப பேடாக எழுதியிருப்பாங்க, அதுக்கு ஒரு டெப்த்தே இருக்காது. ஆனால் அந்த புக்கில் அவ்வளோ டெப்த் இருக்கும். அதனால எனக்கு அந்த அந்த இது ஞாபகம் வருது. வாய்ப்பு இருக்கு. இப்போயே நிறைய செலிபிரிட்டிஸ் எழுதுகிற புக் வந்து ஆக்சுவலி ஏதாவது ஒரு கோஸ்ட் ரைட்டர் எழுதியிருப்பாங்க, இவங்க பேர் போட்டுக்காங்க முன்னாடி. நம்ம டால்ஸ்டாய் மேலே எவ்வளோ பேர் கூடாது, எனக்கு அது வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ நல்லா எழுதியிருப்பாரு. மேபி அவராக எழுதியிருந்தா கூட அது அவ்வளோ நல்லா எழுதியிருப்பாங்க. அதனால அது ரொம்ப ஞாபகத்தில் இருக்க கேரக்டர். அப்புறம் இந்த இருளப்பசாமியும் 21 கிடாயும்னு ஒரு வேலராமமூர்த்தி அவரோட கதைகளில் அந்த இதில் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கதை. ஒரு அதில் எப்படின்னா அவங்க குரூப் வந்து திருடங்க குரூப்பு. இவங்க போய் ஆடு திருடிட்டு வருவாங்க. அந்த ஆடு திருடுறத ஒரு கவிதை மாதிரி எழுதியிருப்பாங்க. அது அவங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, அதில் எப்படி மாட்டுறாங்க, கடைசியில் அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க. ஆனால் அது வந்து படிக்க படிக்க இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த க்ரைம் த்ரில்லர்லையெல்லாம் ஒரு ஒரு இது வரும் தெரியுமா, அந்த மாதிரி அந்த திருட்டை எப்படிரா இவ்வளோ அழகா எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. வசந்த பாலனோட ஒரு படம் வந்துச்சு, ஆதி நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆதி, தன்ஷிகா அவங்களாம் நடிச்சு, அதான் இந்த திருடுறதை பற்றி தான் போகிற மாதிரி இருக்கும். அந்தவும் ஏதோ ஒரு புக் பேஸ்ட் அதில் தான் டெபிக் பண்ணுவாங்க இந்த மாதிரி திருடர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. மேபி அந்த புக் இன்னும் நல்லா டெப்த் பண்ணுவாங்க. அந்த வேலராமமூர்த்தி கதைகளில் அது ஒரு மாதிரி நம்ம அந்த அந்த பகுதிக்கெல்லாம் போயிருக்கவே மாட்டோம். அவங்க சொல்கிற லேண்ட்ஸ்கேப்க்கோ அவங்க பேசுகிற மொழிக்கோ அதுக்கும் நமக்கு எந்த தொடர்புமே இருக்காது. ஆனால் அவங்க நிஜமாவே நம்மளை அங்கே ஒரு அந்த வீதியில் நின்று நம்மளும் அந்த கதையில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வருவோம். இந்த வேலராமமூர்த்திங்க இப்போ இந்த மட்டன் சாப்பிட்றத பற்றிலாம் பேசிட்டு இருப்பேன். இளந்தாரி இப்போ மட்டன் சாப்பிட்றோம் இளந்தாரி அந்த மீம்ல எனக்கு இந்த கேரக்டர்லாம் வரும்போது, இப்போ நம்ம ஒரு புக்கை டைரெக்டாக படிக்கிறது, நீங்கள் எடுக்கிறீங்க புக்கை படிச்சிடுறீங்க, இது புக் ஆகட்டும் மூவிஸ் ஆகட்டும், இது ரெண்டுமே அப்ளை ஆகும். நீங்கள் ஒரு படம் பார்க்குற நீயா ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுறத விட ஒரு படத்தை பற்றியோ ஒரு புஸ்தகத்தை பற்றியோ இன்னொருத்தவங்க ரொம்ப சிலாகிச்சு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அதை கேட்டு அதுக்கப்புறம் நீ படிப்பேன். அப்போ மேபி உனக்கு இன்னும் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து இந்த பவா செல்லதுரை வந்து கதை சொல்கிறது காலத்தில் ரெகுலராக கேட்டு, ஏன்னா இது வந்து என்னால் அவாய்ட் பண்ண முடியாது. நீ கேட்கும்போது அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும், ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் நீயே சொல்லு இந்த மாதிரி இந்த கதை எப்படி சொன்னாங்க தெரியும், எப்படி இருந்துச்சு தெரியுமா, அந்த மாதிரி உண்மை கேட்டு அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கெத்தேல் சாஹிப் சோற்று கணக்கு வந்து ஃபஸ்ட்டு நானும் அறகுறையாக பவா காதில் இருந்துச்சு. அந்த பவா கதையை கேட்டு தான் எனக்கு சோற்று கணக்கு பிடிக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நானாக படித்தது. அப்புறம் வந்து எனக்கு படிக்கும்போது ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் வந்து ரொம்ப வேகமாக படிப்பேன். நான் வந்து கதைக்கு உள்ளே போக மாட்டேன். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நீ ஈவன் இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கார், அவங்களாம் வந்து இப்போ வந்து பொன்னியின் செல்வன் எடுத்துக்குமே,
பொன்னியின் செல்வன் புது வெள்ளம்னு ஆரம்பிக்கும் அந்த மொதல் எபிசோட். அதில் வந்து வந்தியத்தேவன் வந்து அந்த இப்படி குதிரையில் வரும்போது பொன்னி நதியில் தண்ணி போகுது அப்படின்னா, நான் வந்து வந்தியத்தேவன் கதிரையில் வந்து கொண்டு வந்தால் பொன்னி புது வெள்ளம் பாய்ந்து கொண்டது, அவ்வளோதான். எனக்கு ஒரு சென்டென்ஸ் முடிச்சுட்டு அடுத்த கதையில் என்ன ஆக்ஷன், என்ன நடக்குது, ஐ வாண்ட் டு கெட் கட் டு த சேஸ், அந்த மோடில் தான் போயிட்டு இருப்பேன். அதே அந்த ஃப்ரெண்ட் சொல்கிறேன் ரைட்டர்னு கூப்பிடும், அவன் வந்து என்ன பண்ணுன்னா அப்படியே இமேஜின் பண்ணுவான், அவன் அப்படியே குதிரையில் டகடக்குன்னு போகிற மாதிரியும், அப்படியே அந்த பக்கம் ஒரு பறந்து பாய்ந்து அந்த பொன்னி நதி அப்படியே பாஞ்சு போயிட்டு இருக்கிற மாதிரியும், இப்போ ஈவன் அந்த சத்தத்துலேருந்து ஆக்சுவலி தட்ஸ் ஹவ் த புக் ஷுட் பி ரெட். ஆனால் எனக்கு அது வராது. நானும் அப்படிதான் படிப்பேன். என்னால் ஒரு வார்த்தையை கூட புக்லேருந்து ஸ்கிப் பண்ண முடியாது. ஸ்கிப் பண்ணுறது பாவம்னு நினைப்பேன். அப்புறம் எனக்கு இந்த புக்கோட பின்னாடி ஜிஸ்ட் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அதை நான் படிக்கவே மாட்டேன். நான் புது புக்கே வாங்க போனேன்னாலோ எனக்கு அந்த புக்கை பற்றி எதுவுமே தெரியலனா கூட நான் அந்த ஜிஸ்ட் எடுத்து படிக்கவே மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. அப்புறம் வேற யாராவது ஸ்பாய்லர் கொடுத்தாலும் பிடிக்காது. அப்புறம் ஒரு வார்த்தை கூட விடக்கூடாது. அது எவ்வளோ பெரிய புக்காக இருந்தாலும், இப்போ அந்த கதையே எனக்கு பிடிக்கலனாலும் நான் அந்த ஃபுல்லாக படித்து என் மண்டைக்குள்ளே வந்து அது ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வெள்ளம்னா அந்த வெள்ளம் அப்படியே பாயணும், அந்த குதிரையில் அவன் தாண்டானா அதை தாண்டணும். அப்படி படித்தாதான் வந்து அது ஒரு இந்த மூவி பார்க்கறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதே மாதிரி புக்கு படிக்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னால் மூவியில் அந்த மாதிரி இன்வால்வ் ஆக முடியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் வந்து மூவியில் எனக்கு வந்து இப்போ கிறிஸ்டோஃபர் நோலன் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு வைட் ஃப்ரேமில் எனக்கு வந்து அந்த ஆடியோ வீடியோ, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐமேக்ஸ் இஸ் த ஃபேவரட் ஃபார்மேட். ஃபுல்லாக எல்லா டீட்டெயிலும் நிறைஞ்சு பின்னாடி எனக்கு அப்படியே ஜிம்மர் மியூசிக் ஓடிட்டு இருக்கணும், அந்த மியூசிக்கும் கேட்கணும், அந்த கேரக்டர்ஸ் நான் பார்க்கணும், அந்த ஒவ்வொரு டயலாகும் நான் காலிக்கணும். அந்த மாதிரி அதில் என்னால் இம்மர்ஸ் ஆக முடியும். ஆனால் புக்கில் ஃபார் சம் ரீசன் ஒரு மாதிரி நான் ஒரு ஹேஸ்டி பர்சன் என்னமோ அப்படியே கடன்னு படிச்சுட்டு அடுத்தது போகணும். அண்ட் நான் திரும்பவும் வரமாட்டேன். நீ ரொம்ப சீக்கிரமாக படிச்சு. ஆமாம், அந்த மாதிரி போகணும். ஸோ இந்த மாதிரி இதில் இப்போ நான் பாபா கிட்ட கதை கேட்டு அந்த அரைக்குறையாக காதில் விழுந்த கதையை கேட்டு அதுக்கப்புறம் நீயும் படிச்சுட்டு சோற்றுக்கணக்கில் சொன்னப்போ அந்த சோற்றுக்கணக்கு படித்தா கெத்தேல் சாஹேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம சிஸ்டர் படிச்சிருந்த யானை டாக்டர் ஃபேவரட் ஸ்டோரி, அது அந்த யானை டாக்டர் கேரக்டர், அதில் பேர் சொல்லுவாங்களா இல்லைன்னு தெரியல, ஆனால் அந்த யானை டாக்டர் கேரக்டர் இட்ஸ் ஆக்சுவலி நிஜமா இருந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து they existed, it's not fiction. ஆனால் அந்த கதையை படிக்கும்போது இருக்கும். அப்புறம் இந்த இதில் வந்து கெத்தேல் சாஹிப்பில் சோற்றுக்கணக்கில் நினைக்கிறேன் ஓங்கி அரைகிற ஒரு சீன் வரும். அந்த ஒரு கனமான கையில் வந்து அப்படி அரைஞ்சாங்க, அப்போ வந்து அந்த கண்ணம் வலிச்சுது, அந்த கண்ணில் தண்ணி வந்துச்சு, அந்த மாதிரி அது கோட் இருந்ததுன்னா இருக்கு ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி இம்பேக்டெல்லாம் வந்து எனக்கு நானாக படிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு அந்த அறை அவ்வளோ பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த பவா வாயிலேருந்து கேட்டதும் அதுக்கப்புறம் இங்கே கதை படிக்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த இம்பேக்ட் நல்லா தெரிஞ்சுது. ஸோ அந்த ரெண்டு கேரக்டர் நல்லா இருக்குது, இந்த கெத்தேல் சாஹிப் ஆகட்டும், அப்புறம் யானை டாக்டர் ஆகட்டும். இப்போ யானை டாக்டர் படிச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த இப்போ ஈவன் இப்போ கூட ரீசெண்டாக வந்துச்சு, இப்போ இந்த மஞ்சுமெல் பாய்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய ஃப்ளாக் ஆனதுக்கப்புறம் ஜெயமோகனே தான் நினைக்கிறேன், ஜெயமோகனே தானே மஞ்சுமெல் பாய்ஸை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. என்னென்னா இந்த மாதிரி பசங்க வந்து குடிச்சிட்டு கும்பாலம் போட்டு பாட்டில் வீசிட்டு போயிடுறாங்க அப்படின்னு. அது அந்த யானை டாக்டர் நல்லாவே கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்க டைரெக்டாக சொல்லி ஃபஸ்ட் டைம் கேட்டிருந்தா உங்களுக்கு அது என்ன சும்மா பேசுகிறாங்க அப்படின்னு இருந்தாங்க. பட் ஆக்சுவலாக அந்த கதையை படிச்சுட்டு ஒரு யானை அதனால எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த நீங்கள் அங்கே போய் ஒரு பாட்டில் உடைக்க மாட்டீங்க, இல்லை போட மாட்டீங்க, இல்லை பாட்டில் கடந்தால் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு வருவீங்க. அந்த மாதிரி இதெல்லாம் தான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சிங். அதே மாதிரி ஜெயமோகனோட இரவுன்னு ஒரு கதை இருக்கு. நான் அதை ஒன்று படிக்க சொன்னேன், நீ படிக்கவே இல்லை. அந்த நைட் லைஃப் பற்றி அப்படி ஒரு கதை. அப்படி ஒரு நைட் லைஃப் இருந்தால் நம்மளும் போய் ஒரு 2 நாளைக்கு அங்கே இருந்துட்டு வரலாங்கிற அளவுக்கு இருந்தது அந்த கதை படிக்க. ஃபுல்லாமே பகலில் வந்து அவங்க தூங்கிடுவாங்க. அந்த வர்ற கேரக்டர்ஸோ அந்த வர்ற இதிலோ பகலில் தூங்கிடுவாங்க. நைட் 8 மணிக்கு தான் அவங்களுக்கு டே ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டார்ட் ஆகி நைட் லைஃபுக்குன்னு ஒரு தனியாக கூட்டம் இருக்கும், அந்த பீப்புள் கூட தான் அவங்க மிங்கிள் ஆவாங்க. திரும்ப காலையில் அவங்க தூங்கிடுவாங்க. அது ஒரு மாதிரி நைட் லைஃப்னா கூட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னென்னா ஒரு மாதிரி க்ளூமியாக இருக்கும். ஏன்னா அது நைட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் போக 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 இப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும் போல அப்படிங்கிற அளவுக்கு தோண ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து நான் புதுசாக வந்து நைட் பர்சன் கிடையாது. நான் 10 மணிக்கு வீட்டுக்கு வந்து தூங்கிடணும், 11 மணி வச்சுனா காலேஜ்லேயே 9:30 மணிக்கு மேலே முழிச்சிருக்க மாட்டேன் ஹாஸ்டல்லையே. ஆனால் அதான் சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்க பர்சன் வந்து நம்மளும் ஒரு 2 நாள் நைட் டைமில் இருந்து தான் பார்க்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு. நைட்டில் யாராவது பர்த்டே கொண்டுட்டு நான் அடுத்த ரூமில் தூங்கிட்டு இருப்பேன், அந்த மாதிரி ஆள். பட் மேபி அந்த கதையை படித்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் புரிய வருமோ என்னமோ.